அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிறுபஞ்ச மூலம். இந்த நூலை பற்றி முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்கூல் புக் படிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இந்த ஒரு வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள், ஓகேவா? ஸோ 9ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் 5வது இயலில் சிறுபஞ்ச மூலத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு முறை புத்தகம் படிக்கணும் அப்படின்னாலும் படிச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அந்த இயலில் போயிட்டு நம்ம டிஎன்பிஎஸ்சியோட நியூ சிலபஸில் அழகு 7ல் அற இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி இந்த போர்ஷன் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நாலடியார் பார்த்துட்டோம், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்துட்டோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிறுபஞ்ச மூலம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்களை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலுக்குள்ளே போய் ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா? வாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. இது போல் தொடர்ந்து முக்கியமான வீடியோக்கள் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகே? சிறுபஞ்ச மூலம் இந்த நூலோட ஆசிரியர் யார்னா காரியாசான், ஓகேங்களா? காரி அப்படிங்கிறது தான் அவருடைய இயற்பெயர், காரியாசான். ஆசான் அப்படிங்கிறது ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற பொருளில் வருது. சமயம் சமணம். காரியாசானோட சமயம் சமண சமயம். பாடல்கள் அப்படின்னா சிறுபஞ்ச மூலத்தில் கடவுள் வாழ்த்துடன் 97 பாடல்கள் இருக்குது. கடவுள் வாழ்த்தோட 97 இருக்குது. எல்லாமே வெண்பா வகையைச் சேர்ந்தது. சிறுபஞ்ச மூலம் அப்படின்னா 5 வேர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, சிறுநெருஞ்சி, இந்த 5 மூலிகைகளை சேர்ந்தது தான் இந்த சிறுபஞ்ச மூலம். பஞ்ச் அப்படின்னா 5 அப்படின்னு உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? ஸோ இந்த 5 வேர்களை வச்சு தான் இந்த நூலை கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 5 வேர்களும் சேர்ந்து எப்படி நம்ம நோயை குணப்படுத்துதோ அதே மாதிரி இந்த சிறுபஞ்ச மூலமில் இருக்கிற ஒவ்வொரு பாடல்லையும் 5 கருத்துக்கள் இருக்கும். அந்த 5ம் மனிதனோட மனநோயை போக்கும் அப்படிங்கிறது தான் இதோட பொருள். ஸோ அடுத்தது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் சிறுபஞ்ச மூலம். 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று சிறுபஞ்ச மூலம், ஓகேங்களா? ஸோ அற இலக்கியம் அப்படின்னாலே உங்களுக்கு 14 கீழ்கணக்கில் தான் வருது. ஒவ்வொரு பாடலிலும் கூறப்பட்டிருக்க 5 கருத்துக்களும் மக்கள் மனநோயை போக்குது. இதே சிறுபஞ்ச மூலம் பார்த்துட்டோம். பெருமஞ்ச மூலம் அப்படின்னா வில்வம், பெருங்குமிழ், தழுதாழை, பாதிரி, வாகை அப்படிங்கிறது தான் பெருபஞ்ச மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காரியாசான் இருக்கார்ல, மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணவர் அப்படின்னு சிறப்பு பாயிரம் சொல்லுது, ஓகேங்களா? இவரும் கனிமேதாவியரும் ஒரு சாலை மாணாக்கர், அதாவது ஒரு பள்ளியில் படித்த மாணவர்கள். காரியாசானும் கனிமேதாவியரும் ஒரு ஸ்கூல் மேட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காரியாசானை மாக்காரியாசான் அப்படின்னும் பாயிர செயல் அடைமொழி கொடுத்து சிறப்பிக்குது. பாயிர செயல் அடைமொழி என்ன கொடுக்குது? காரியாசனுக்கு மாக்காரியாசான் அப்படின்னு கொடுக்குது. இதில் பெரும்பான்மையாக இந்த சிறுபஞ்சம் நூலில் பொது அறக்கருத்துக்கள் இருக்குது. சிறுபான்மை அப்படிங்கிறது சமண அறக்கருத்துக்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது அதிகமாக பொது அறக்கருத்தும் கொஞ்சமாக சமண அறக்கருத்துக்களும் இதில் இருக்குது. தோள்கன்றை காட்டி பசுவை கறக்கும் பழக்கம் கொடியது அப்படின்னு இந்த நூல் சொல்லுது. தோள்கன்றை காட்டி பசுவை கறக்கும் பழக்கம் கொடியது அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஒரு பாட்டை பார்த்துடலாம். பூவாது காய்க்கும் மரமுல நன்று அறிவார், மூவாது மூத்தவர் நூல் வல்லார், தாவா உதையாமை நாறுவ வித்து உள, மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு அப்படிங்கிறாங்க. அதாவது பூக்காமலே சில மரங்கள் காய்க்கும். இதுபோல் நன்மை தீமைகளை நன்குணர்ந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வயதில் இளையவராக இருந்தாலும் அவர் மூத்தவரோடு வைத்து எண்ணத்தக்கவரே அப்படிங்கிறாங்க, ஓகேங்களா? அப்புறம் பாத்தி அமைத்து நீங்கள் விதை போடுவோம், கடல இதெல்லாம் போடுவோம்ல, அது மாதிரி அப்படி போட்டு முளைக்கிறதும் இருக்கும், அப்படி போடாமல் முளைக்கிறதும் இருக்குது. ஸோ அப்படி தானே விதைத்து வளரும் விதைகளும் இருக்குது இந்த நாட்டில். தானாக, அதாவது பாத்தி வைக்காமல் தண்ணி பாய்ச்சாமல் முளைக்கிற விதைகளும் இருக்குது. அதுபோலவே மேதையரும் பிறர் உணர்த்தாமல் எதையும் தானே உணர்ந்து கொள்வாங்க, அறிவாளிங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? அடுத்து பாருங்கள். கண் வனப்பு கண்ணோட்டம், கால் வனப்பு செல்லாமை, என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், பண் வனப்பு கோட்டார் நன்னென்றல், கிளர்வேந்தன் தன் நாடு வாட்டான் நன்னென்றல் வனப்பு அப்படிங்கிறாங்க, ஓகேவா? ஸோ அடுத்தது இந்த நூல்களில் இருக்கிற மேற்கோள்கள். 100க்கு ஏந்த சொல்லின் வனப்பே வனப்பு அப்படிங்கிற ஒரு மேற்கோள் இருக்குது. பேதைக்கு உரைத்தாலும் செல்லாத உணர்வு அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. படைதனக்கு யானைக்கும் வனப்பாகும், படைதனக்கு யானை வனப்பாகும், சொல்லின் வனப்பே வனப்பு, இந்த மேலே அந்த பாட்டு, ஓகேவா? ஸோ இதுதான் சிறுபஞ்ச மூலத்தோட டீட்டெயிலு. அவ்வளோதான். இந்த பூவாது காய்க்கும் மரம் இருக்குல்ல, அதில் எடுத்துக்காட்டு ஓமையணி பயின்று வருது. எடுத்துக்காட்டு ஸோ ஓமையணி இந்த பாடலில் எடுத்துக்காட்டு
உவமை அணி. ஓகேங்களா, உவமை அணி வந்து பயின்று வருது, அதை பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் வீடியோ. பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.